ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் எனக்கு நான் சப்போர்ட்டில் பை பண்ணால் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துடுதுன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்குலாம் நான் எப்படி பை பண்ணணும்னு ஈஸியாக சொல்லித்தரேன். சப்போர்ட்டில் எந்த மாதிரி சினரியோ வந்தால் ஈஸியாக பை பண்ணலாம், மேலே தான் போகும், கீழே போகாது. அது எப்படின்றத நான் இப்போ ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போது இதை ஒரு சப்போர்ட்டாக வச்சுப்போம். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, அகெயின் இங்கேருந்து மேலே போயிருக்கு, அகெயின் இங்கேருந்து மேலே போயிருக்கு, திரும்பவும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது இந்த பிரேக் அவுட் ஆன இடத்த நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் அகெயின் எப்போ இங்கே உள்ளே வருதோ, ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபி இங்கே வருதோ, இங்கே நீங்கள் பை பண்ணிங்கன்னா சூப்பராக மார்க்கெட் மேலே போகும். இதை போய் நான் சார்ட்டில் எப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் கோர்பால் சார்ட் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சப்போர்ட்டு இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். 1 2 3 இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் இந்த சப்போர்ட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் பை பண்ணால் ப்ரீவியஸ் லெவல் எதுவோ அதை நீங்கள் ஈஸியாக இன்ட்ராடேயில் டார்கெட்டை ஈஸியாக புக் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு திரும்பவும் பாருங்கள், இங்கே ஒரு பிரேக் அவுட் வந்து திரும்பவும் மேலே போயிருக்கு. திரும்பவும் அதே பாருங்கள், இந்த சப்போர்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது பிரேக் அவுட் ஆகிருக்கு, திரும்ப உள்ளே வந்துருக்கு, ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் போயிருக்கு. இந்த மாதிரி சப்போர்ட்டில் பை பண்ணாமல் சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகி கீழே போயிட்டு அகெயின் உள்ளே வரும்போது பை பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.